Good morning students. Exercise 5.3 ல 5th question நம்ம பார்க்கிறோம். 5th question ல என்ன given கொடுத்திருக்காங்க அப்படினா ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு ஸ்ட்ரைட் லைன் டைரக்ட்டா கொடுக்காம அந்த ஸ்ட்ரைட் லைன்ல பாஸ் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. another one straight line பாத்தீங்க அப்படினா y = ax + 2 ன்ற ஃபார்ம்ல இருக்கு. இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்படினா perpendicular-ஆ இருக்குன்னு சொல்லிருக்காங்க. So இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி இங்க unknown வேல்யூவான a ஓட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகேங்களா? சொல்யூஷன் பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து ஸ்லோப் m1 கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து ஸ்லோப் m2 கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் ஒண்ணுக்கொண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது m1 * m2 என்னவா இருக்கு அப்படினா which is equal to -1 ஆ இருக்கும். So இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு unknown வேல்யூவான a ஓட வேல்யூ கிடைக்கும். So பாருங்க first one let x1, y1 = -2, 3 x2, y2 = 8, 5. So இதுல இருந்து ஸ்லோப் m1 கண்டுபிடிக்கிறோம். So ஸ்லோப் ஓட ஃபார்ம் நமக்கு தெரியும் ஃபார்முலா y1 - y2 x1 - x2 அல்லது y2 - y1 x2 - x1 ரெண்டுமே ஈக்குவலன்ட் வேல்யூ தான். ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ணி நீங்க போடிங்கனாலும் ஓகே. சோ y1 ஓட வேல்யூ 3 y2 ஓட வேல்யூ 5 x1 ஓட வேல்யூ -2 x2 ஓட வேல்யூ 8. So 3 - 5 is -2 -2 - 8 is -10. minus cancel ஆயிடும். So 2 and 10 ல common divisor is 2. So 2 வையும் 10 ஐயும் 2 ஆல cancel பண்ணோம் அப்படினா we have 1/5 is the value for first slope m1. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்க. y = ax + 2 ன்ற ஸ்ட்ரைட் லைன் in the form of எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படினா y = mx plus c ன்ற ஃபார்ம்ல இருக்கு. here x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் ஸ்லோப் m. so இங்க ஸ்லோப் m2 = x ஓட கோஎஃபிஷியன்ட் a. and we know that straight line வந்து ஒண்ணுக்கொண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது அதோட ஸ்லோப்போட ப்ராடக்ட்டோட வேல்யூ which is equal to என்னவா இருக்கும்னா -1 ஆ இருக்கும். So m1 ஓட வேல்யூ we have found 1/5 and m2 is we have found here a but a is unknown equal to -1. So a equal to 5 opposite side transpose பண்ணீங்கனா it becomes its numerator. So -1 into 5 is -5 which is the value for unknown of a. Sixth question பார்க்கிறோம். question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா the hill in the form of a right triangle. ஒரு hill வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படினா ஒரு ரைட் ட்ரையாங்கிளோட ஃபார்ம்ல இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். a ன்ற பாயிண்ட், இது b, இது c ன்ற பாயிண்ட். இப்படி நேம் கொடுத்துருக்கோம். form a right triangle as its foot at 19, 3. அதோட foot point என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படினா 19, 3 கொடுத்திருக்காங்க. the inclination of the hill to the ground is 45 degree. அப்ப hill வந்து ground ஓட மேக் பண்ணக்கூடிய angle of inclination எவ்வளவு அப்படினாக்க 45 degree. என்ன கேட்டிருக்காங்க அப்படினா find the equation of the hill joining the foot and top. அப்ப foot-உம் top-உம் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் ஆகக்கூடிய இந்த லைனோட ஈக்குவேஷன், that means AB ஓட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இப்ப சொல்யூஷன் பாருங்க. இப்ப சொல்யூஷன்ல என்னென்ன given இருக்கு அப்படினா ஸ்லோப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன் அப்படினாக்க angle of inclination கொடுத்திருக்காங்க. அப்ப ஸ்லோப்போட வேல்யூ when theta is given m = tangent of theta. So tan 45 degree is we know 1. So the slope value is 1. And one more given is one point passing through one point on the line கொடுத்திருக்காங்க. So let x1, y1 = 19, 3 is
passing through the point on the line AB. அப்ப நம்ம பார்த்துப்போம் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா one slope passing through the point இருந்துச்சு அப்படின்னா the form of the equation is y minus y1 equal to m into x minus x1. இத substitute பண்ணோம்னா we get the answer. So y minus y1 is here 3, slope value is 1 into x minus x1 is here 19. So we have x minus 19, y minus 3. So in the values எல்லாம் opposite side transpose பண்ணோம் அப்படினா x minus y minus 19 minus 3 இந்த சைடு வரும்போது plus 3 னு வரும். So equal to 0. So x minus y minus 19 plus 3 அப்படினாக்க minus 16 equal to 0, which is the required equation when the joining the foot and top. 5.3 ல 7th question பாருங்க. It's nothing, டைரக்ட்டா நம்ம சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கும்போது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணனும். நமக்கு தெரியும் when 2 points are given, the form of the equation is y minus y1 by y2 minus y1, x minus x1 by x2 minus x1. So here let x1 comma y1 is 2 comma 2 by 3, x2 comma y2 is minus 1 by 2 comma minus 2. So இதை நீங்க substitute பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான சொல்யூஷன் கிடைச்சிடும். So y minus y1 ஓட வேல்யூ 2 by 3 by y2 minus y1, so minus 2 minus 2 by 3 equal to x minus x1 is 2 by x2 minus x1, so minus 1 by 2 minus 2. பாருங்க அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3y minus 2 by 3 இருக்கும். அதே மாதிரி இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus 6 minus 2 அப்ப minus 8 by 3. அதே மாதிரி ரைட் சைடு x minus 2 by இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus 1 minus 4 by 2 வரும். அப்ப minus 5 by 2. இந்த 3யும் cancel. So 3y minus 2 by minus 8 equal to x minus 2 by minus 5. இந்த 2 மேல நியூமரேட்டர்ல வரும். ஓகேங்களா? இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா minus 5 into 3y minus 2 equal to அதே மாதிரி இந்த minus 8 இதனுடைய நியூமரேட்டரா வரும். it becomes its numerator. So minus 8 into 2 அப்படினும்போது minus 16 into x minus 2 minus 5 common for 3y and minus 2. So minus 5 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா minus 15y minus 5 into minus 2 is plus 10 equal to similarly minus 16 is common for the two terms of x and minus 2. So minus 16 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா we have minus 16x plus 32. So இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ் இருக்கனால ரைட் சைடு வேல்யூவை லெஃப்ட் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. So minus 16x லெஃப்ட் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படினாக்க plus 16x னு வரும். So plus 16x minus 15y plus 10 plus 32 opposite side transpose பண்ணும்போது minus 32 னு வரும் equal to 0. So 16x minus 15y 10 minus 32 அப்படினாக்க minus 22 equal to 0, which is the required form of equation when the 2 points of 2 comma 2 by 3 and minus 1 by 2 comma minus 2 are given. Exercise 5.3 ல 8th question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா a cat ஒரு cat இருக்கு is located at the point -6, -4. அப்ப -6, -4 ன்ற பாயிண்ட்ல cat லொகேட் பண்ணிருக்காங்க.
in xy plane a bottle of milk is kept at 5,11. bottle of milk எந்த பாயிண்ட்ல லொகேட் பண்ணிருக்காங்க அப்படினா 5,11 என்ற பாயிண்ட்ல the cat wish to consume the milk traveling through the shortest possible distance. அப்ப அந்த cat வந்து எதை எடுக்கணும் அப்படினா bottle of milk அது தேவை. அப்ப தேவைப்படுறதுனால அதை எடுக்கணும் அப்படினா shortest possible distance அது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ்கான அந்த லைனுக்கான ஈக்குவேஷன் அந்த பாத்கான ஈக்குவேஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பாத். எந்த பாத் அப்படினா the shortest possible distance இருக்கக்கூடிய அந்த பாத்தோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ xy பிளேன்ல சொல்லி இருக்கிறதுனால ஓகேவா கிராஃபிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணலாம். xy பிளேன்ல -6, -4 என்ற பாயிண்ட் ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூ x கோஆர்டினேட் and y கோஆர்டினேட் both of them negative. So both of them negative ஆ இருந்துச்சு அப்படினா which is in third quadrant. அப்ப approximate -6, -4 என்ற பாயிண்ட் இங்க எடுத்துக்கலாம். cat ஓட லொகேஷன் இதுன்றதால c னு பாயிண்ட மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து bottle of milk எங்க லொகேட் பண்ணிருக்காங்க அப்படினா 5,11 என்ற பாயிண்ட்ல. So both of them is positive. So பாசிட்டிவா இருந்துச்சு அப்படினா which is in first quadrant. அப்ப 5,11 அப்படிங்கற பாயிண்ட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல லொகேட் பண்ணுங்க. சோ இது பாட்டில் ஆஃப் மில்க் அப்படின்றதால m நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படினா ஸ்ட்ரைட் லைன் தான் அந்த பாத்துக்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கும். சோ we have to find the equation of cm. சோ cm என்ற இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் தான் அந்த ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பாத்தோட ஈக்குவேஷன். சோ இத தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். Here 2 points are given. -6, -4 is considered as x1, y1. And 5,11 is considered as x2, y2. When 2 points are given, we know the form of the equation is y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. So in the points idla substitute pannona we have got the required shortest possible distance oda path oda equation namakku kedachum. So y minus y1 oda value -4 by y2 minus y1 so 11 minus -4 equal to x minus x1 is -6 by x2 minus x1 so 5 minus of -6. So y minus into minus அப்படிங்கும்போது plus y plus 4 11 plus 4 x plus 6 5 plus 6. So y plus 4 by 11 plus 4 is 15 x plus 6 5 plus 6 is 11. பாருங்க அப்ப 11 opposite side transpose பண்ணோம்னா it becomes its numerator. அதே மாதிரி 15 opposite side transpose பண்ணோம்னா 15 இந்த சைடு வரும்போது இதனுடைய numerator வரும். So 11 into y is 11y plus 11 into 4 is 44 equal to similarly அதே மாதிரி 15 is common for the two terms of x and 6. So 15 ஐ ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 15x plus 15 into 6 is 90. So எல்லா வேல்யூஸையுமே opposite side transpose பண்ணுங்க. So 15x 11 by opposite side transpose பண்ணும்போது -11 by -44 plus 90 which is equal to 0. So 15x minus 11y minus 44 plus 90 is plus 46 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான அந்த shortest distance இருக்கக்கூடிய லைனோட ஈக்குவேஷன். 5.3 ல 9th क्वेश्चन. 9th क्वेश्चன்ல என்ன given கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. ABC ன்ற வெர்டிசஸ் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். சோ A ஆஃப் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 6, 2, B ஆஃப் -5, -1, C ஆஃப் 1, 9 கொடுத்திருக்காங்க.
என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏல இருந்து த்ரோ ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணணும். அந்த லைன் வந்து மீடியனா இருக்கும்போது ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் அந்த லைன் என்னவா இருக்கும்போதுனா ஆல்டிடியூடா இருக்கும்போது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஏ இன்கேஸ் இந்த டி னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏடின்ற லைன் பிசிக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும்போது இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஏடின்ற லைனை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் கன்சிடர்ட் பி அஸ் மீடியன் எடுத்துக்கோங்க. ஸோ ஏடி இஸ் எ மீடியன் which means என்ன அப்படின்னா D is the midpoint of BC, B of -5, -1 and C of 1, 9. So midpoint கான ஃபார்ம் நமக்கு தெரியும் x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. So here consider B as x1, y1 as -5, -1. அதே மாதிரி x2, y2 is considered B as 1, 9 எடுத்துக்கோங்க. So D equal to midpoint formula பாருங்க x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. So x1 ஓட வேல்யூ -5, x2 ஓட வேல்யூ 1. So -5 plus 1 by 2. y1 ஓட வேல்யூ -1, y2 ஓட வேல்யூ +9 by 2. So equal to -5 plus 1 அப்படிங்கும்போது -4 by 2. -1 plus 9 அப்படிங்கும்போது 8 by 2 equal to 2 is common for 4 and 2. So 2 ஆல கேன்சல் பண்ணோம்னா we have -2 கேன்சல் பண்ணீங்கன்னா அதே மாதிரி 1 2s are 4 2s are 8. So -2, 4 is the value for D. D is the midpoint of BC. Okay. அப்ப D ன்ற பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். A ன்ற பாயிண்ட் இருக்கு. அப்ப இந்த ஸ்ட்ரைட் லைன் AD ல பாஸ் ஆகக்கூடிய 2 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படினா when 2 points are given the form of the equation is y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. Here we have considered x1, y1 is the point of A 6, 2. Similarly, we have considered x2, y2 as the point D of -2, 4. இந்த பாயிண்ட்ஸ் இங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா we have got the answer y minus y1 ஓட வேல்யூ 2 by y2 minus y1. So 4 minus 2 is 2. அடுத்தது x minus x1 ஓட வேல்யூ 6 by x2 minus x1. So -2 minus 6 னும்போது -8. 2 ஐயும் 8 ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா here we have -4. -4 left hand side transpose பண்ணிக்கோங்க. So -4y -4 into -2 னும்போது +8. That means என்னன்னா -4 இங்க numerator transpose ஆகும். So -4 is common for y and -2. So -4 இந்த ரெண்டு டேர்மோட உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா we got -4y + 8 equal to x - 6. இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவா இருக்கிறதுனால இந்த சைடு இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் ரைட் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. சோ x -4y ஆப்போசிட் சைடு வரும்போது +4y, பிளஸ் சைடு ஆப்போசிட் சைடு வரும்போது -8. ஆல்ரெடி ரைட் சைடு -6 இருக்கு ஈக்குவல் டு 0. சோ x plus 4y minus 14 equal to 0, which is the rectangular equation when the straight line AD is the median. எப்படி மீடியன் லைனா இருக்கும்போது A ல இருந்து டிரா பண்ணக்கூடிய லைன் மீடியன் லைனா இருக்கும்போது நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி அந்த லைன் ஆல்டிட்யூட் லைனா இருக்கும்போது நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். பாருங்க A of 6, 2, B of -5, -1, C of 1, 9.
இப்போ இந்த ரெண்டு லைனுக்கு டிஃபரன்ஸ் என்ன மீடியன் அப்படின்றது நம்ம டிரா பண்ணும்போது இந்த லைன் ஏஎம்ன்ற லைன் இதை ஈக்குவல் பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணும் பிசிஎம். அதனால இது மிட் பாயிண்ட்னு சூஸ் பண்ணும்போது நமக்கு 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அண்ட் செகண்ட் திங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்டிடியூட், which means என்ன அப்படின்னா ஏ இந்த பாயிண்ட் டி னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப ஏடின்ற இந்த லைன் பிசின்ற லைனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பெண்டிகுலரா இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் இந்த லைனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா AD is the altitude அப்படின்னு சொல்லுவோம். So AD is perpendicular to BC. அப்ப AD perpendicular to BCன்றதுனால இதனுடைய ஸ்லோப் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. So M1 is the slope for BC. So slope ஓட ஃபார்ம் நமக்கு தெரியும் y1 minus y2 by x1 minus x2. So here x1, y1 is minus 5, minus 1 and x2, y2 is 1, 9. Okay. So let x1, y1 is minus 5, minus 1. x2, y2 is 1, 9. So இதை substitute பண்ணுங்க. m1 equal to y1 minus y2. So minus 1 minus 9 by x1 minus x2 minus 5 minus 1. So minus 10 by minus 6. Minus cancel. So 2 is the common divisor for here 10 and 6. அப்ப 2 ஆல cancel பண்ணோம்னா we have 5 by 3 is the slope of BC. So it's denoted by M1. அப்ப இந்த லைனோட ஸ்லோப் இருக்கு. BCன்ற லைனுக்கு ADன்ற லைன் பர்பெண்டிகுலர். சோ நமக்கு தெரியும் ஒரு லைன் இன்னொரு லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படினா M1 into M2 equal to minus 1. Here M2 is the slope for AD. ஓகேங்களா? சோ இதுல இருந்து M2 தான் நமக்கு தேவை minus 1 by M1. So minus 1 by M1 is here 5 by 3. So the value for slope of AD is minus 3 by 5. So M2 find out பண்ணிட்டோம். ஓகேங்களா? So இந்த லைனோட ஸ்லோப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த லைனோட one more thing given என்ன அப்படினா பாஸ் ஆகக்கூடிய இந்த லைன்ல பாஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் கொடுத்திருக்காங்க 6, 2 னு. அப்ப எந்த ஃபார்ம்ல வருது அப்படினா when slope and passing through one point கொடுத்திருந்தாங்க அப்படினா அந்த ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா we get the required equation. இப்போ என்ன அப்படினா the form of the equation is y minus y1 equal to m into x minus x1 when slope and the passing through the point are given. So here slope is நமக்கு தெரியும் minus 3 by 5. x1, y1 is we know 6, 2. So y minus y1 is 2 equal to slope is minus 3 by 5. X minus x1 is 6. So 5 opposite side transpose பண்ணீங்கனா 5 is common for y and minus 2. So ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணனும் 5y minus 10 னு கிடைக்கும் equal to minus 3 உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணனும்னா minus 3x minus 3 into minus 6 is plus 18. இப்ப ரைட் சைடு இருக்கக்கூடிய x ஓட கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ்ல இருக்கனால ரைட் சைடு வேல்யூ எல்லாம் லெஃப்ட் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. So minus 3x லெஃப்ட் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா plus 3x னு கிடைக்கும் plus 5y ஆல்ரெடி இங்கே தான் இருக்கு. So minus 10 plus 18 opposite side transpose பண்ணீங்கனா minus 18 equal to 0. So 3x plus 5y minus 28 equal to 0 is the required equation when the straight line AD is altitude. Exercise 5.3 ல 10th question டைரக்டாவே என்ன கிவனோ அத கொடுத்திருக்காங்க. ஸ்லோப் கொடுத்திருக்காங்க. ஸ்லோப்போட வேல்யூ and passing through the point on the line கொடுத்திருக்காங்க minus 1, 2 னு. அப்ப when slope and passing through the point இருந்துச்சு அப்படினா the form of the equation is y minus y1 equal to m into
x minus x1. Here m is the slope and x1 comma y1 is passing through the point on the line. அப்ப இந்த ஸ்லோப் ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா சம்ல -5/4 and passing through the point is considered as x1 comma y1 which is -1 comma 2. இத டைரக்ட்டா இந்த ஃபார்ம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா we have got a solution. So y minus y1 is 2 equal to m oda value -5/4 x minus x1 oda value -1. So -5 4 and left side transpose பண்ணீங்கனா it becomes its numerator 4 into y minus 2 னு கிடைக்கும். So -5 into x minus of minus is plus, so x plus 1, -5 is common for both terms, so we have -5x, -5 into 1 is -5, 4 is common for the both terms of y and -2, so we have 4y, 4 into -2 is -8. இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவா இருக்கனால ரைட் சைடு இருக்கக்கூடிய டர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. So -5x left side transpose பண்ணோம் அப்படினா +5x னு கிடைக்கும். ஆல்ரெடி left side வந்து +4y இருக்கு. 4y -8 அப்படியே எழுதிக்கோங்க. So -5 ஐ left side transpose பண்ணீங்கனா +5 னு கிடைக்கும். So +5 equal to 0. So 5x plus 4y -8 plus 5 is -3 equal to 0, which is the required equation when the slope of -5/4 and passing through the point of -1, 2 are given.